நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் இந்தியன் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு வச்சுருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. ரெகுலர் பேசிஸ் வேலை வாய்ப்பு வச்சுருக்காங்க. இந்திய இராணுவத்துறையில் அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க. ஜாப் லொக்கேஷன் இந்தியா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் தெரியல. போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி ரேட் எவ்வளோ, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ணி டேட் இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த எப்படின்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி டெக் போஸ்ட்டுக்கு 63 மென்ஸ் போஸ்ட் வேக்கன்சி வச்சுருக்காங்க. SSCW போஸ்ட்டில் உமன்ஸுக்கு 34 கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வச்சுருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான நீங்கள் போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸு, மெக்கானிக்கல் முடிச்சிருக்கவங்க, எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கவங்க, எலக்ட்ரானிக் முடிச்சிருக்கவங்க அந்த வேலை வாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா SSCW போஸ்ட்டில் நான் டெக் போஸ்ட்டுக்கு எனி கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. SSCW டெக் போஸ்ட்டுக்கு BE, BTech இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா வயது வரம்பு, ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் SSC டெக் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசு கம்ப்ளீட்டாக இருக்குன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 27 வயசு கொடுத்துருக்காங்க. 20லேருந்து தொடங்கி 27 வயசுக்குள்ளே இருக்குன்னு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2 அக்டோபர் 1997 தொடங்கி 1 அக்டோபர் 2004 டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் SSC உமன்ஸ் போஸ்ட்டுக்கு நான் டெக் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 35 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு இந்த வேலை வாய்ப்புன்னு சேலரி டீட்டெயில், மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த்துக்கு 56,100 தொடங்கி 2,50,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சம்பளம் கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா நம்ம டிகிரி முடிச்சிருக்கிறவங்கள பொறுத்து அந்த டிகிரி கால்குலேஷனை வச்சு தான் கால்குலேஷன் பண்ணப்படும். கட் ஆஃப் மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ண வச்சு SSP இன்டர்வியூ ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான உங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் மட்டும் தான் கேட்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலைங்க. இந்த வேலை வாய்ப்புனா இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/1/2024 ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/2/2024 பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே ஜாயின் இந்தியன் ஆர்மி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு என்டர் கேப்சா கேட்டிருப்பாங்க. அந்த 6 டிஜிட் நீங்கள் என்டர் கேப்சாவை நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கேப்சா கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்பாங்க. அதில் உங்களுக்கு முன்னதாங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்துன்னு அதை நீங்கள் சப்மிட் பண்ணி கீழே உங்களோட கேப்சா 6 டிஜிட் கேப்சா திரும்பியும் கேட்பாங்க. அதையும் சப்மிட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிலங்க, ஃபர்கெட் யூசர் நேம் கொடுத்து இந்த வேலை வாய்ப்பு நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி லாகின் கொடுத்த பிறகு யூசர் நேம் கொடுத்து நீங்கள் லாகின் கொடுத்த பிறகு உங்களோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்து கிளியராக கேட்பாங்க. உங்களோட பயோடேட்டா சம்மந்தப்பட்ட எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், ஃபோட்டோ இந்த மாதிரிப்பட்ட எல்லாமே சிக்னேச்சர் சம்மந்தப்பட்டதெல்லாம் டாக்குமெண்ட் மூலம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணி இந்த வேலை வாய்ப்பு 1 டைம் 2 டைம் செக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை